Daily Bible School. Glory. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். சுவை பணிந்து தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். அவரே மகிமையும் மாட்சிமையும் மேன்மைக்குரியவர், கனத்துக்குரியவர், உன்னதமான தேவனுடைய குமாரன், ரட்சகர். நன்றி அப்பா. உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உலங்காயாவுமே பாலில் மறங்கிடுவே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பரே உங்களை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே உங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம். ராஜா நீ நல்லவர், வல்லவர், நீ போதுமானவர், மகத்துவம் உள்ள தேவன் அப்பா, எனக்கு பலனான தேவனே உங்களுக்கு நன்றி. ஒரு வாரம் வாசம் செய்தவரே, ஒரு வாரம் சேரவரே வாசம் செய்பவரே, ஒரு இணை தந்துமே இலகத்தில் வாசம் செய்யும். ஒரு நிறைவே அருள் நிறைவே ஏகம் தொழுதிடுவோம். ஒரு நிறைவே அருள் நிறைவே ஏகம் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ ஆராதிக்கிறோம் ஆவியானவரே, திரியேக தேவனே, அப்பா பிதாவே, உயர்ந்தவரே சிறந்தவரே, நீ நல்லவர் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. பரிசுத்த தேவனீரே பாடுபடுந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே பாடுபடுந்திடுவோம். கருவியே சத்திய தேவனீரே கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும் மனுஷர்களால் கண்டிராதவரும் பார்க்கக்கூடாதவரும் பாவத்தை பார சுத்த கண்டரவர் ஜோதியான ஒளியிலே மகிமையா விட்டிருக்கிற தேவன் அவர். பரிசுத்தம் உள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரம் படைத்தவர், அரசாளுகிற தேவன் அவர். ஓ நன்றி. மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா. கர்த்தாவே ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 2ஆம் வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். 3ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள்.
4ஆம் வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். 5ஆம் வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். 6ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். 9ஆம் வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமென்றெண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 10ஆம் வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 12ஆம் வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். 16ஆம் வசனம். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளினிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 17ஆம் வசனம். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 20ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். 21ஆம் வசனம். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். 22ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். 23ஆம் வசனம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். 24ஆம் வசனம். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. 25ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். 26ஆம் வசனம். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். 29ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் 30ஆம் வசனம். இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 31ஆம் வசனம், பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவர்களெல்லாம் நிறைவேறும். 32ஆம் வசனம், எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். 33ஆம் வசனம், அவரை வாரியினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 34ஆம் வசனம், இவர்களில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. 35ஆம் வசனம், பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 36ஆம் வசனம், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். 37ஆம் வசனம், நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். 38ஆம் வசனம், முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். 39ஆம் வசனம், இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். 40ஆம் வசனம், அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, 41ஆம் வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். 42ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 43ஆம் வசனம், உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 18ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டிங்களா? 18ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்ன சொல்லித்தராங்க? முதல் வசனத்திலேயே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஒரு விதவையை தாய் என்ன பண்ணுறாங்க? அநீதியுள்ள மனுஷனிடத்தில் இரவும் பகலும் நீதி கேட்கும் பொழுது அந்த பொல்லாத மனுஷனே என்ன பண்ணானா? அவங்களுக்கு எப்படியாவது நீதி செய்யணும்னு நினச்சானா. அப்போ ஏசப்பா நீதி உள்ள தேவன் இல்லையா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நீடிய பொறுமையாக என்ன பண்ணுவாராம்? சீக்கிரத்தில் பதில் செய்வாராம். நீங்கள் எப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க சில்ட்ரன்? மற்றவர்களுக்காகவும் தேசத்தில் இருக்கவங்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், சரிங்களா? தினந்தோறும் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் நண்பர்களுக்காக, தேசத்தினருக்காக, குடும்பத்தினருக்காக எப்பொழுதும் பண்ணணும், ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? உடனே அவன் பார்வையடைந்து டேஷ் மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு டேஷ் புகழ்ந்தார்கள். ஆ தேவனை, ஆ மனுஷனை, ஈ வைத்தியனை. சரியான விடை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.